வணக்கம். இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம புது புத்தகத்தில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. அவர் வந்து தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, தென்மொழி போன்ற இதழ்களை நடத்தியிருப்பார். அப்புறமா வந்து கொய்யா கனி, கனிச்சாறு, மகப்புகு வஞ்சி போன்ற நூல்களெல்லாம் ஏற்றிருப்பாருன்னு பார்த்துருப்போம். ஸோ அவருடைய பாடல் வரிகள் தான் கொடுத்துருக்காங்க. பாடல் வரிகள் ஒரு வாட்டி படிச்சுட்டு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பெல்லாம் நம்ம அங்கே படித்த டீட்டெயில் தான் இங்கேயும் வந்து படிப்போம். ஓய்வும் பயனும். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி சேரும், நங்கு தோன்றிடும் உள்ள அழகு, பாக்களும் ஏற்றி பழகு, நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழில் மாய்ந்து போகும், அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாட செய்தி படிப்பாய், செறிவுறும் முன்றன் அறிவு உளச்செழுமையும் வலிவும் பெறுவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய், திருத்தமெய் நூல்கள் அறிவாய், வரும் தீமையும் பொய்யும் களைவாய். யார் ஏற்றிருக்காங்கன்னா இந்த வரிகள் எல்லாம் வந்து பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து ஏற்றிருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு. அதனால் நீங்கள் படிக்கும்போதே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு படிச்சிருங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம்னு கொடுத்தாலும் துரை மாணிக்கம்னு கொடுத்தாலும் இவரை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் எங்கே பிறந்தாருன்னா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் என்ற இடத்துல வந்து பிறக்கிறாரு. யார்? துரை மாணிக்கம். இவங்களுடைய அப்பா அம்மா வந்து துரைசாமி, குஞ்சம்மாள். எப்போ பிறந்தாங்கன்னா 1933 வந்து பிறந்திருக்காரு. அவருடைய இறப்பு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1995. இவர் ஏற்றிய நூல்கள் வந்து பாருங்க: கனிச்சாறு, ஐயை, கொய்யா கனி, பாவிய குத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம். இந்த எல்லா நூல்களும் படிச்சிருப்போம். ஐயை மட்டும் புது புத்தகத்தில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே இருக்க வந்து பாருங்க, ஐயை என்பது யாருடைய நூல்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் நடத்திய இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை வந்து நடத்தியிருப்பார். நூற்குறிப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல் வரிகள் எந்த நூலில் இருந்து இடம்பெற்றிருக்குன்னா பள்ளிப்பறவைகள் என்ற நூலில் இருந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பள்ளிப்பறவைகள் வந்து ஒரு குழந்தை பாடல். இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் பலவும் வந்து பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களில் வந்து வெளிவந்திருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பள்ளிப்பறவைகள் வந்து முப்பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த முப்பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மணிமொழி மாலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளி பறவைகள்னா ஒரு பறவையினுடைய குட்டியை வந்து குஞ்சுகள், கோழி குஞ்சு, காக்கா குஞ்சு அப்படின்னு பேச்சு வழக்கில் பயன்படுத்துவோம் இல்லையா. அப்போ வந்து குஞ்சுகளுக்கு குஞ்சுகள் எதுலேருந்து வருது? பறவைகள்ல இருந்து பறவைகளுக்கு. அந்த பறவைகளுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த திணை மணிகள் எல்லாம் வந்து சாப்பாடாக போடுவோம் இல்லையா. அப்போ மணிமொழி மாலை அப்படின்றதும் அதனுடைய பிரிவுகள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பள்ளி பறவைகளில் அதுலேயே பறவை வருது. அந்த பறவையினுடைய குஞ்சுக்கு திணை மணிகளை வந்து சாப்பிட போடுறோம் அப்படி முப்பிரிவு அமைந்திருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம். எங்கு பிறந்தாருன்னா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் என்ற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா கனி, துரை மாணிக்கம், கனிச்சாறு, துரை மாணிக்கம், ஐயை வந்து துரை மாணிக்கம், பாவிய கொத்து வந்து துரை மாணிக்கம், பள்ளிப்பறவைகள் துரை மாணிக்கம், நூறாசிரியம் யார் இயற்றியதுன்னா துரை மாணிக்கம். இவர் துரை மாணிக்கம் அவர்கள் நடத்திய இதழ்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். பள்ளி பறவைகள் வந்து எத்தனை பிரிவாக அமைந்திருக்குன்னா முப்பிரிவாக அமைந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மணிமொழி மாலை. இசையால் துன்பம் மறைந்து போகும், உலகம் நிகழ்வுகளை அறிந்தால் அறிவு மேம்படும், ஏட்டு கல்வி அறிவுடன் தொழில் கல்வி அறிவும் தேவை. பள்ளி பறவைகள் என்னும் நூல் வந்து 3 பிரிவாக அமைந்துள்ளது. அடுத்து வந்து திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர். ஸோ இதில் வந்து எந்த காண்டத்துல இருந்து பார்க்க போறோம்னா திருவாலவாய் காண்டத்துல இருந்து பார்க்க போறோம். ஸோ திருவிளையாடல் புராணம் வந்து 3 காண்டங்களா பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 காண்டங்கள்ல வந்து திருவாலவாய் காண்டத்துல எதை பத்தியன்னா தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம். ஸோ இதுவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் வந்து எந்த காண்டத்துல இடம்பெறுதுன்னா திருவாலவாய் காண்டம்.
ஸோ முன்கதை சுருக்கம் வந்து பார்த்துக்கோங்க. என் நாட்டவருக்கும் பொதுவாக இருப்பதனால தென்னாட்டில் தன்னுடைய அருள் விளையாடலை நிகழ்த்தியவர் தென்னாடுடைய சிவபெருமான். தமிழ் புலவர்கள் இறைவனுக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பை வந்து உறுதிப்படுத்தவே திருவிளையாடல் புராணம் முதலிய புராணங்களை வந்து இயற்றியதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத சொல்றாங்க. புலவர் தம் புலமை திறத்தை அறிய இறைவனை வேண்டி சங்க பலகையை வந்து பெற்றனர். சங்க புலவர் 48 கருத்து போரை தீர்க்க இறைவனே தலைமை புலவராய் எழுந்தறிந்தார். அப்போ சங்க புலவர்கள் மொத்தம் எத்தனை பேருன்னா 48 பேரு. இந்த 48 பேரோட இறைவனே வந்து பாத்தீங்கன்னா தலைமை புலவராக வந்து தோன்றியிருக்காரு. அதன் காரணமாக சங்க புலவர் மொத்தம் 49 பேராக மாறினாங்க அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. இந்த சமயத்துல வங்கிய சேகர பாண்டியனின் மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கிய சூடாமணி பாண்டியன். சேகர பாண்டியனின் மகன் வந்து சூடாமணி பாண்டியன் மதுரையின் அரசாட்சி பொறுப்பை வந்து ஏற்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து செண்பக மாலையை வந்து சாத்தி வழிபட கருதி செண்பக நந்தவனத்தை ஏற்படுத்துறாரு. செண்பக பூக்களால் ஆன மாலையை வந்து கடவுளுக்கு வந்து அணிவிக்கிறாரு. அதனால வந்து செண்பக நந்தவனத்தையே வந்து ஏற்படுத்துறாரு. இதனால் சூடாமணி பாண்டியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செண்பக பாண்டியன் அப்படின்ற பெயரும் வந்து வந்திருக்கு. அவர் ஒரு சமயம் வந்து தன் காதல் மனைவியோட சண்பக வனத்திற்கு வந்து போறாரு. அந்த வேளையில மெல்லென புகுந்த இளந்தென்றல் புது மனத்தை வீசியது. அப்படி ஒரு மனத்தை இதுவரை நுகர்ந்திராத பாண்டியனின் மனதில் ஒரு ஐயம் எழுந்தது. அது தீர்ந்ததா என்பதனை விளக்குவதுதான் வந்து பாடப்பகுதி என்றதை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்க புலவர்கள் மொத்தம் வந்து 49 பேர். அதுல 48 புலவர்கள். அவங்களுக்கு தலைமை புலவராக யார் இருப்பா? இறைவனோட சேர்த்து 49 புலவர்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்கதை சுருக்கம் வந்து படிச்சுட்டு நீங்கள் இந்த பாடல் வரிகளை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சொற்பொருளும் இலக்கண குறிப்பும் வந்து பார்த்துக்கிட்டா போதுமானது. வையை நாடவன்னா பாண்டியன். வைகை யார் எங்கே பாயுது? பாண்டியர்கள் ஆட்சி செய்த நாட்டில் பாய்ஞ்சிருக்கு. அப்போ வையை நாடவன்னா பாண்டியன். உய்யன்னா பிழைக்க, உயிர் வாழ. உய்ய வாழ பிழைக்க. இறந்து செப்பினான்னா பணிந்து வேண்டினான். உறைந்து இறந்துன்றது வினையச்சங்கள். அடுத்து வந்து பாருங்க, பாண்டியர் குலதெய்வம் யாருன்னா சொக்கநாதர். அந்த சொக்கநாதர் வந்து கொங்கு தேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடலை வந்து யாருக்கு கொடுத்திருப்பாருன்னா சொல்லினிமை பெற்ற அந்த பாடலை வந்து தருமிக்கு வந்து வழங்கியிருப்பாரு. இந்த டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாண்டியர்களுடைய குலதெய்வம் வந்து சொக்கநாதர். அந்த சொக்கநாதர் வந்து சொல் இனிமை நிறைந்த பாடலை வந்து யாருக்கு, கொங்கு தேர் வாழ்க்கை என்ற சொல் இனிமை நிறைந்த பாடலை யாருக்கு கொடுத்திருப்பாருன்னா தருமிக்கு வந்து கொடுத்திருப்பாரு. தென்னவன் சொற்பொருள் பாருங்க. தென்னவன் குலதெய்வம் யாருன்னா சொக்கநாதன் அல்லது சுந்தர பாண்டியன். இன்னல்லன்னா துன்பம், நல்கினார் அண்ணா அளித்தார், இறைஞ்சி அப்படின்னா பணிந்து, இறைஞ்சி பணிந்து. சொல்லி இறைஞ்சி என்ன வினையச்சங்கள். சொல்லி இறைஞ்சி ஈ அல்லது ஊல முடிஞ்சு அது வந்து என்னது வினையச்சங்கள். அடுத்து வந்து பாருங்க, அளக்கில் கேள்வியார் அண்ணா அளவற்ற நூல் அறிவினர். அளக்கில் கேள்வியார் அண்ணா அளவற்ற நூல் அறிவினர். சிரம் துளக்கி அண்ணா தலையசைத்து, சிரம் துடக்கி தலையசைத்து. மீனவன் அண்ணா மீன் கொடியை உடைய பாண்டியன். விளக்கி சிறந்து ஈ அல்லது ஊல முடிஞ்ச என்னன்னு சொன்னோம் வினையச்சங்கள். மகிழ்ச்சி என்றது தொழில் பெயர். இந்த சீ பூ கூ அப்புறமா வந்து அல்லு அம்மு மையி இதுலெல்லாம் முடிச்சு அது என்ன வரும்னா தொழில் பெயர்ல வந்து வரும். விபுதர் அண்ணா புலவர். தூங்கிய அண்ணா தொங்கிய. பொற்கிளி அண்ணா பொன்முடிப்பு. நம்பி அண்ணா தருமி. புறம்பு அண்ணா வெளியில், புறம்பு அண்ணா வெளியில். ஆய்ந்த பொற்கிளி. ஆய்ந்த ஏல வந்து முடிஞ்சு அது பெயரெச்சம். ஸோ ஆய்ந்த அந்த ஆ சவுண்ட்ல முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல் வரணும். அப்போ பொற்கிளி என்றது ஒரு பெயர் சொல். அப்போ ஆய்ந்த பொற்கிளி என்றது பெயரெச்சம். பையுள் அண்ணா வருத்தம். பையுள் அண்ணா வருத்தம். பணவன் அண்ணா அந்தணன். கண்டம் அண்ணா கழுத்து. வளவு பாடல் அண்ணா குற்றமுள்ள பாடல். வளவு பாடல் அண்ணா குற்றமுள்ள பாடல். ஆறவை அப்படின்னா நிறைந்த அவை. யார் நிறைந்த அவை என்ன? புலவர்கள் நிறைந்த அவை. ஆறவை என்ன? புலவர்கள் நிறைந்த அவை. ஆறவை என்ன? நிறைந்த அவை. கிளத்தினேன் அண்ணா சொன்னேன். கிளத்தினேன் அண்ணா சொன்னேன்.
கிளத்தினேன் சொன்னேன். சீரணி அண்ணா புகழ் வாய்ந்த, சீரணி அண்ணா புகழ் வாய்ந்த. இலக்கண குறிப்பு வந்து பாருங்க, நோக்கி ஈல வந்து முடிஞ்சா ஈ அல்லது ஊல முடிஞ்சா வினையச்சம். கிளத்தினேன், இப்போ குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்து இது போல் ஒரு இலக்கண குறிப்பு தான் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பழைய புத்தகத்தில் நீங்கள் இலக்கண குறிப்பெல்லாம் வந்து வித்தியாசமாக நம்மளுக்கு வந்து ஒரு சில இலக்கண குறிப்பு இப்படி வந்தால் இதுதான் தெரியும், அதெல்லாம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கோங்க. கிளத்தினேன்னா அதற்கான பொருள் வந்து சொன்னேன். சொன்னேன் என்னும் போது தன்மை ஒருமை வினைமுற்று. ஸோ கிளத்தினேனுக்கு பொருள் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். கிளத்தினேன் என்றதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன். சொன்னேன் என்னும் போது அது என்ன வரும்? தன்மை ஒருமை வினைமுற்று. தேரா கீரன், தேராத. ஸோ ஈர் எழுத்து கெட்டு வந்திருக்கிறதால எதிர்மறை வார்த்தை என்றதால ஈறு கெட்டு எதிர்மறை பெயரெச்சம். வேணி அண்ணா செஞ்சடை, வேணி அண்ணா செஞ்சடை. ஓரான் அண்ணா உணரான், ஓரான் உணரான். அற்குற்ற என்றதை எப்படி பிரிக்கலாம்னா அல்கு கூட்டல் உற்ற. அற்குற்றன்றதை எப்படி பிரிக்கலாம்? அல்கு கூட்டல் உற்ற. இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருளை ஒத்த, இருளை ஒத்த. அற்குற்ற என்பதற்கான பொருள் வந்து இருளை ஒத்த. அதை எப்படி பிரிக்கலாம்னா அல்கு கூட்டல் உற்ற அப்படின்னு பிரிக்கலாம். நாற்றம் அண்ணா நறுமணம், நாற்றம் நறுமணம். குழல் கூந்தல். அல்கு இரவு, அல்லன்னா இரவுன்னு தெரியும் இல்லையா, அல்லன்னா இரவு, அல்குன்னாலும் இரவு தான். புனைமலர் வினைத்தொகை. முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வந்தா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். புனைமலர், புனையும் மலர், புனைகின்ற மலர். ஸோ அது வந்து வினைத்தொகை. அடுத்து வந்து பாருங்க, ஏத்தும் அப்படின்னா வணங்கும், ஏத்தும் வணங்கும். தீபம் ஏற்றி வச்சுட்டு கடவுளை வணங்குவோம் இல்லையா, அப்போ ஏதோ ஏத்துறோம், ஏத்துதுமே வணங்குறோம். ஏத்தும் வணங்கும். அரவு நீர் சடையார், அரவு நீர் சடையார்னா சிவபெருமான். ஞான பூங்கோதை என்ன? சிவபெருமானுடைய துணைவியான உமையம்மை. ஞான பூங்கோதை வந்து உமையம்மை. வெறு விழான்னா அச்சமற்ற நக்கீரன். வெறு விழான், வெறு விழான்னா அச்சமற்ற நக்கீரன். சலம் அண்ணா மன உறுதி, சலம் அண்ணா மன உறுதி. அடுத்து வந்து பாருங்க, கற்றைவார் சடையன்னா சிவபெருமான். உம்பரார் பதி அப்படின்னா தேவர் தலைவனான இந்திரன். உம்பரார் பதி என்ன? தேவர் தலைவனான இந்திரன். தேவர்களுடைய தலைவன் யாருன்னா இந்திரன். அப்புறம் என்னன்னு குறிப்பிடுறாங்க? உம்பரார் பதி அன்னிட்டு இங்க பாடல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பற்றுவான், அஞ்சான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர்கள். குற்றம் அப்படின்னா அம்மன் முடிஞ்ச அது என்னது? தொழிற்பெயர். ஸோ இது வந்து ஸ்டார் கொடுத்ததால இந்த பாடல் வரிகள் மட்டும் படிச்சுப்போம். நெற்றிக்கண் வெப்பத்தால் நக்கீரன் வருந்தலும் இறைவன் மறைதலும். தேய்ந்த நான்மதி கண்ணியால் நுதல்விழி செந்தி பாய்ந்த வெம்மையில் பொறாது பொற்பங்கைய தடத்துள் ஆய்ந்த நாவலன் போய் விழுந்தாழ்ந்தனன் அவனை காய்ந்த நாவலன் இம்மென திருவுரு கரந்தான். பிறை நிலவை தலையில் சூடிய இறைவன் வந்து அவருடைய நெற்றி கண்ணுல இருந்து வந்த தீப்பொறியினுடைய வெப்பம் தாளாத நக்கீரன் தாங்க முடியாம நக்கீரன் என்ன பண்ணாருன்னா பொற்றாமரை குளத்துல வந்து மூழ்கிறாரு. புலவர் வடிவில் வந்த சோமசுந்தர கடவுள் விரைந்து தனது திருவுருவத்தை மறைத்து அருளினார் என்றதை கொடுத்திருக்காங்க. நுதல்விழி என்ன? நெற்றிக்கண். பொற்பங்கைய தடமன்னா பொற்றாமரை குளம். பொற்பங்கைய தடமன்னா பொற்றாமரை குளம். நாவலன் அண்ணா புலவர், நாவலன் புலவர். கரந்தான் அண்ணா மறைந்தான், கரந்தான் மறைந்தான். தேய்ந்த, பாய்ந்த, ஆய்ந்த, காய்ந்தன்றது பெயரெச்சங்கள். விழுந்து என்றது வினையச்சம். செந்தி, செந்தி என்ன? செம்மையான தீ. அது எப்படி பிரிக்கலாம்? செம்மை குட்டல் தீ அப்படின்னு பிரிக்கலாம். வெம்மை என்றது பண்பு தொகை. செந்தி வெம்மை என்றது பண்பு தொகைகள். ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம். பரஞ்சோதி முனிவர் எங்க பிறந்தாருன்னா நம்ம புது புத்தகத்திலையும் இந்த டீட்டெயில பார்த்திருப்போம். எங்க பிறந்தாருன்னா நாகை மாவட்டம் திருமறைக்காடு அல்லது வந்து வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து பிறந்திருப்பாரு. இவர் எந்தெந்த மொழிகள்ல புலமை பெற்றிருந்தாருன்னா தமிழ்லையும் வடமொழியிலையும் வந்து புலமை பெற்றிருந்தாரு. பரஞ்சோதி முனிவருடைய அப்பா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தர தேசிகர்.
பரஞ்சோதி முனிவருடைய அப்பா வந்து மீனாட்சி சுந்தர தேசிகர். பரஞ்சோதி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா துறவியாக சிவாலயந்தோறும் சென்று இறைவனை வந்து வழிபட்டு வந்திருப்பாரு. அப்படி வந்து மதுரை நகர் வந்து அடைந்தப்போ மீனாட்சி அம்மனையும் சோமசுந்தர கடவுளையும் வணங்கியவர் அங்கேயே சில காலம் வந்து தங்கி இருந்தாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் யாவரும் போற்ற அரங்கேற்றிருக்காரு. இந்த திருவிளையாடல் புராணத்தை வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய நகரத்து மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த திருவிளையாடல் புராணத்தை வந்து சிவபெருமான் திருக்கோயில்ல எதிரே வந்து இருக்கக்கூடிய அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் யாவரும் போற்ற வந்து அரங்கேற்றிருக்காரு. திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா யார் இயற்றியதுன்னா பரஞ்சோதி முனிவர். மதுரை பதிற்று பத்தாந்தாதி யார் இயற்றியதுன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் அண்ணாலும் பரஞ்சோதி முனிவர் தான். திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அண்ணாலும் பரஞ்சோதி முனிவர். மதுரை பதிற்று பத்தாந்தாதி யார் இயற்றியதுன்னா பரஞ்சோதி முனிவர். நூற்குறிப்பு வந்து பாருங்க, திருவிளையாடல் புராணம் வந்து 3 காண்டங்களை வந்து பெற்றிருக்கும். மதுரை காண்டத்துல வந்து 18 படலம் வந்து இருக்கு. மதுரை காண்டம் 18 படலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வேற ஊர்ல இருந்து மதுரை போற பொண்ணு வந்து 18 வயசாயிருக்கும், கல்யாணம் பண்ணிட்டு மதுரைக்கு போயிருக்கா. ஸோ 18 வயசாயுது, கல்யாணம் பண்ணிட்டு மதுரைக்கு வந்து போறா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. இந்த 18ன்றது ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து குழம்பும். ஏன்னா மீதி படலங்களும் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் திருவாலவாய் காண்டம். வாய் திருவாலவாய் காண்டம். வாயன் வந்ததுன்னா நம்மளுக்கு மொத்தம் 32 பல்லு, மேல 16 கீழே 16ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்க மேல இருக்கிற 16 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாலவாய் காண்டம் வந்து 16 படலம். கூடர் காண்டம் வந்து 30 படலம். ஏதாவது ஒரு விஷயம்னா ஒரு 3 பேர் டக்குன்னு கூடிடுவாங்கல்ல, இங்க 30 பேர் கூடிடுவாங்க. கூடர் காண்டம் 30 பேர் டக்குன்னு கூடிடுறாங்கப்பா. ஏதாவது ஒரு சின்ன சத்தம், ஒரு வித்தியாசம் ஏதாவது நடந்தா 30 பேர் கூடிடுவாங்க. கூடர் காண்டம் 30 படலம். திருவாலவாய் காண்டம் 16 படலம் என முப்பெரும் காண்டத்தை கொண்டது. படலங்கள் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்களன்னா 64 வந்து வந்துடும். ஸோ 18 30 அடுத்து இருக்கக்கூடிய 16 வந்து ஆட் பண்ணீங்கன்னா 64 படலங்கள் வந்து வரும். இந்த 64 உட்பிரிவையும் உடையதுன்றதை சொல்றாங்க. ஸோ படலம் வந்து காண்டத்தினுடைய உட்பிரிவு, அதை தான் மீன் பண்றாங்க. இதுல வந்து எவ்வளவு பாடல்கள் இருக்குன்னா 3363 பாடல்கள் வந்து இருக்கு. 3 காண்டங்கள், 64 படலங்கள், 3363 64 படலங்கள், பாடல்கள்ல முடியுது 63 33 63. இந்நூல் வந்து பாத்தீங்கன்னா இறைவனின் 64 திருவிளையாடலை விளக்கி எழுந்த நூல்களில் விரிவானதும் சிறப்பானதும் அப்படின்றத சொல்றாங்க. எது? திருவிளையாடல் புராணம். 64 திருவிளையாடலை விளக்கி எழுந்த நூல்களில் விரிவானதும் சிறப்பானதும் எதுன்னா திருவிளையாடல் புராணம். தொடை நயமும் பக்தி சுவையும் மிக்க இந்நூலுக்கு நாமு வேங்கடசாமி வந்து உரை எழுதியிருக்காரு. தொடை நயமும் பக்தி சுவையும் மிக்க திருவிளையாடல் புராணத்திற்கு யார் வந்து உரை எழுதியிருக்காருன்னா நாமு வேங்கடசாமி. நாமு வேங்கடசாமி. ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு. பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தாருன்னா நாகை மாவட்டம் திருமறைக்காடு அல்லது வேதாரண்யம். எந்தெந்த மொழிகள்ல புலமை பெற்றிருந்தாருன்னா தமிழ், வடமொழி. தந்தை பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தர தேசிகர். இவர் வந்து எல்லா சிவனுடைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு இறைவனை வந்து வழிபட்டுட்டு வந்தவர். எங்க வந்து சில காலம் தங்கி இருந்தாருன்னா மதுரை நகர்ல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையும் சோமசுந்தர கடவுளையும் வணங்கி அங்கேயே சில காலம் இருந்திருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருவிளையாடல் புராணத்தை வந்து ஏற்றிருப்பாரு. இவர் திருவிளையாடல் புராணத்தை எங்க வந்து அரங்கேற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் திருக்கோயிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்துல வடமொழி தென்மொழி புலவர்கள் எல்லாரும் வந்து போற்றும் வகையில வந்து அரங்கேற்றிருக்காரு. திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா வந்து யார் இயற்றியதுன்னா பரஞ்சோதி முனிவர். மதுரை பதிற்று பத்தாந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் வந்து 3 காண்டங்கள் கொண்டிருக்கும். அந்த 3 காண்டங்கள் வந்து மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரை காண்டத்துல 18 படலங்களும், கூடர் காண்டத்துல 30 படலங்களும், திருவாலவாய் காண்டத்துல 16 படலங்கள் அப்படின்ட்டு 64 படலங்கள் வந்து கொண்டிருக்கு. திருவிளையாடல் புராணத்துல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 33 63 பாடல்கள் வந்து இருக்கு.
இறைவனுடைய 64 திருவிளையாடலை விளக்கி எழுந்த நூல்கள்ல விரிவானதும் சிறப்பானதும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் தொடை நயமும் பக்தி சுவையும் மிக்க நூலுக்கு யார் உரை எழுதியிருக்காருன்னா நம்ம வேங்கடசாமி எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்க, இறைவன் தருமிக்கு அருளிய பாடலை பத்தி சொல்லியிருக்காங்க. மேல பார்த்தோம் இல்லையா, தருமிக்கு கடவுள் கொங்கு தேர் வாழ்க்கை என்ற சொற்சுவை மிகுந்த பாடலை கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தொகை இறையினார். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பியிலி அது கெளிய நட்பின் மயில் இயல் செறிய எயிற்றறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே அப்படின்ற வரிகள் எதில் இருக்கு? குறுந்தொகை. ஸோ மயில், தும்பி, கொங்கு தேர்ன்னா அந்த பூக்களினுடைய மகரந்தம், அந்த பூக்கள் நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தம். ஸோ இப்படி எல்லாம் வந்ததுன்னா அது குறுந்தொகை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகள் யார் இயற்றியதுன்னா இறையினார். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தில் காண்டங்கள் எத்தனை இருக்குன்னா 3. இறைவனிடம் பாடலை பெற்று சென்றவர் யாருன்னா தருமி. பொற்கிளி பெறச் சென்ற தருமியை தடுத்தவன் யாருன்னா நக்கீரன். ஸோ நம்ம மேலே அந்த செய்யுள் பாடல்கள் எல்லாம் நம்ம வாசிக்கல, அதனுடைய பொருளும் படிக்கல. அதை படிச்சிங்கன்னா இது புரியும். பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தேவையில்லைன்றதால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் இது தெரிஞ்சுக்கோங்க. பொற்கிளி பெறச் சென்ற தருமியை தடுத்தவர் யாருன்னா நக்கீரன். உடல் முழுவதும் கண்களை உடையவன் யாருன்னா இந்திரன். தேவர்களுடைய தலைவன் யாரு? இந்திரன். மதுரை காண்டம் பாத்தீங்கன்னா மதுரை காண்டத்துல எத்தனை படலங்கள் இருக்குன்னா 18 படலம். கூடல் காண்டம் 30 படலம். திருவாலவாய் காண்டம் 16 படலம். அடுத்து கடற்பயணம். ஸோ இதுலையும் நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நிறைய இருக்கு, அதனால குயிக்காக முடிச்சிருவோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு யார் சொல்லியிருப்பாங்க? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அன்னிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாங்க. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா தமிழர் பிற நாடுகளுக்கெல்லாம் கடற்பயணம் மேற்கொண்டாங்க. இந்த செய்தி தொல்காப்பியத்துல முன்னீர் வழக்கம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. முன்னீர் வழக்கம்னா பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி தான் முன்னீர் வழக்கம். இதை எதுல சொல்றாங்க? தொல்காப்பியம். இது புது புத்தகத்துல படிச்சிருப்போம் இந்த டீட்டெயிலு. பழந்தமிழர்கள் பாத்தீங்கன்னா பொருள் ஈட்டுதலை அவங்களுடைய கடமையாக கொண்டிருந்திருக்காங்க. இதனை தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள பொருள் வயிர் பிரிவு விளக்குகிறது. ஸோ பொருள் ஈட்டுறத அவங்களுடைய கடமை, அது பொருள் அதிகாரத்துல தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தில் பொருள் வயிர் பிரிவு விளக்குது. இந்த பிரிவு பாத்தீங்கன்னா காலில் பிரிவு களத்தில் பிரிவு அப்படின்ட்டு 2 வகையா சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்துல. பொருள் வயிறு பிரிவுல காலில் பிரிவு, களத்தில் பிரிவு. காலில் பிரிவுன்னா தரை வழியா போறது. களத்தில் பிரிவுன்னா நீர்வழி. களம்னா கப்பலா, அப்போ நீர்ல தானே போகும். நீர்வழி பிரிதல் 2 வகை இருக்கு. பழந்தமிழர்கள் யவனர் அப்படின்ட்டு யாரு அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கரையும் ரோமானியர்களை அழைச்சிருக்காங்க. பழந்தமிழர் யாரை யவனரன்னு அழைச்சிருக்காங்கன்னா கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதனுடைய நடுவுல தனியாக மதிலோடு கூடிய மருத நில அரசனது கோட்டை. மருத நிலம்னா வயலும் வயல் சார்ந்த இடம் தானே. அப்போ நீர்வளம், அப்புறமா அந்த வயல்வெளிகள் இதெல்லாமே ஒரு செழித்து காணப்படக்கூடிய இடம். அந்த மருத நில அரசனது கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதன் நடுவுலே மதிலோடு, மதில்னா தெரியும் இல்லையா, கோட்டை மதில் சுவர்கள், அதோட கூடிய மருத நில அரசனது கோட்டை. அந்த கோட்டையின் தோற்றமானது எப்படி இருக்குன்னா நடுக்கடல்ல செல்லும் கப்பலுக்கு ஊமையாக புறநானூற்றுல குறிப்பிடுறாங்க. அந்த மருத நில அரசனுடைய கோட்டை நடுக்கடல்ல ஒரு கப்பல் போதன்னா அந்த கப்பல் இருக்குன்னா அதை சுத்தி நீர் இருக்கும் இல்லையா, அது போல இருக்குன்னுட்டு எதுல சொல்றாங்க? புறநானூற்றுல சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த கப்பல் அப்படின்னு ஒண்ணு அப்படின்னா உள்ள கப்பல் நம்ம உள்ள விட முடியுமா? புறத்துல கடல்ல போய் தான் வெளியே தான் விட முடியும். அப்போ புறநானூறு அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னது ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். முன்னீர் வழக்கம் என்றது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? தொல்காப்பியம்.
பொருள் அதிகாரம் வந்து அதாவது பழந்தமிழர் வந்து பொருளீட்டுதலை அவங்களுடைய கடமையாக கருதுனாங்கன்றது தொல்காப்பியத்துல எந்த அதிகாரத்துல எந்த பிரிவுல வந்து சொல்லியிருக்காங்கன்னா பொருள் அதிகாரத்தில் பொருள் வயிறு பிரிவுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பொருள் வயிறு பிரிவை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து காலில் பிரிவு அல்லது தரைவழி பிரிதல், இன்னொன்று வந்து களத்தில் பிரிவு. இதை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா நீர்வழி பிரிதல் அப்படின்ட்டு 2 வகை இருக்கு. பழந்தமிழர்கள் வந்து கிரேக்கரையும் ரோமானியர்களையும் எப்படி அழைச்சாங்கன்னா யவனர் அப்படின்னு அழைச்சாங்க. 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதன் நடுவிலே தனியாக மதிலோடு கூடிய கோட்டை யாருடைய கோட்டையாக இருந்திருக்குன்னா மருதநில கோட்டை. இந்த கோட்டை தோற்றம் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா நடுக்கடல்ல செல்லும் கப்பலுக்கு ஊமையாக வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க, புறநானூற்றுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல பாக்ஸ் பாத்துருங்க. கடல் கடந்த தமிழ் வார்த்தைகள். தமிழ்ல வந்து நம்ம சொல்றது கிரேக்கத்துல அதை வந்து எப்படி வந்து சொல்றாங்கன்றது குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இங்க அரிசின்னு சொல்றது அவங்க ஒரைசா, அரிசி ஒரைசா. கருவூர் வந்து கரோரா, காவிரி வந்து கபிரில், குமரி வந்து குமாரி, தொண்டி வந்து திண்டிஸ், மதுரை வந்து மதோரா, முசிறி வந்து முசிறில் அப்படின்ட்டு கிரேக்கத்துல வந்து அங்க வந்து இப்படி வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வார்த்தைகளை. அடுத்து வந்து பாருங்க, கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். கடலை வந்து நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் படிச்சிருப்போம். ஆலி என்ன கடல், ஆற்களி என்ன கடல், முன்னீர் என்ன கடல், வாரணம் என்ன கடல், பவ்வம் என்ன கடல், பறவை என்ன கடல், புணரி. பறவைக்கு எந்த இடையின வந்து வரும் அது வந்து பார்த்துக்கோங்க. புணரி வந்து கடல். அதே போல மரக்கலத்து குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை. புனைக்கு வந்து எந்த நெய் வரும்ன்றது தெளிவா பார்த்துக்கோங்க. புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி. தெப்பம், திமில், அம்பி. வங்கம், மிதவை, பரி, ஓடம். வங்கம், மிதவை, பரி, ஓடம். அது வந்து பார்த்துக்கோங்க. வங்கம், வங்கம் நம்மளுக்கு தெரியும். மிதவை, மிதவை என்னாலும் மரக்கலத்து குறிக்கக்கூடிய கப்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். மிதவை, பரி, ஓடம். ஸோ உங்களுக்கு இதுல எந்தெந்த வார்த்தையெல்லாம் புதுசா இருக்கோ அதை மட்டும் அழுத்தம் கொடுத்து ஹைலைட் பண்ணி இன்னும் தெளிவா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கப்பலை மரக்கலத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள். இந்த ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு வகையான வந்து களத்தை வந்து குறிப்பிடுதுன்றத சொல்றாங்க. உப்பங்கழிகளில் செலுத்துதற்குரிய சிறிய படகுகளும் கடல்ல செலுத்துறதுக்குரிய பெரிய நாவாய்களும் வந்து அப்பவே இருந்திருக்குன்றதையும் சொல்றாங்க. கடல்ல செல்லும் பெரிய களம் வந்து என்னன்னு சொல்றாங்க, நாவாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. புகார் நகரத்துல, புகார்னா அந்த பூம்புகார், அங்க வந்து நிறுத்தப்பட்ட நாவாய்கள் வந்து அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன. கட்டுத்தறியன்னா தூணு, தூண்ல யானை வந்து கட்டணும்னா அது அசைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அது போல வந்து அங்க இருந்த கப்பல்கள் வந்து அசைந்தன. அதனுடைய உச்சியில கொடிகள் அசைந்து ஆடின அப்படின்ட்டு எதுல சொல்லியிருக்காங்க, பட்டினப்பாலையில வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ வந்து துறைமுகங்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பட்டணங்களா தானே இருக்கு, பட்டணங்கள். ஸோ மதராஸ் பட்டணம், மதராஸ் பட்டணம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மதராஸ் பட்டணத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டணங்களா தான் இருக்கு. அப்போ நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்ட, நாவாய்கள் என்னவே கப்பல்கள் பட்டணம் பக்கம்தான் வந்து நிற்கும். அப்போ பட்டினப்பாலையில வந்து அதை பத்தி சொல்றாங்கன்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை புறநானூற்று பாடல் கூறுகிறது. களம், ஸோ முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா, கப்பல் வந்து அந்த மருத அரசருடைய கோட்டை வந்து நடுக்கடல்ல கப்பல் போற மாதிரி இருந்தது அன்னிட்டு புறநானூற்றுல பார்த்தோம் அப்படின்ட்டு. அதே போல கரிகாலனுடைய முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். களம் எங்க செலுத்த முடியும், புறத்துல தான் செலுத்த முடியும். அப்போ புறநானூற்று பாடல் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணிகத்தின் பயனாக பல துறைமுகங்கள் கடற்கரை பட்டினங்களாக சிறந்து வந்து விளங்கியிருக்கு. அதுல காவிரி பூம்பட்டினம், முசிறி கொற்கை ஆகியவை குறிப்பிடத்தக்கன. ஸோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மூவேந்தர்களுடைய துறைமுகங்கள். காவிரி பூம்பட்டினம் சோழருடைய துறைமுகம், முசிறி வந்து சேரர், கொற்கை வந்து பாண்டியர்கள். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாணிகம் வந்து சிறந்து வந்து விளங்கியிருக்கு அன்றைய காலகட்டத்துல. முசிறி வந்து யாருடைய துறைமுகம்னா சேரர்களுடைய துறைமுகம். அங்கு வந்து சுள்ளி என்னும் பெரிய ஆற்றில் வந்து யவனர்கள் மரக்கலங்கள் ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும்படி வந்து நின்றன. ஸோ நம்ம வந்து புது புத்தகத்திலையும் படிச்சிருப்போம், யவனர்கள் வந்து யாருடைய துறைமுகத்துக்கு அதிகமாக வந்து வணிகம் பண்ணியிருப்பாங்கன்னா முசிறி, சேரர்களுடைய துறைமுகமான முசிறி. அங்கே வந்து என்ன ஆறு இருக்கு, சுள்ளி என்னும் பெரிய ஆறு வந்து இருக்கு. அங்கே வந்து யவனர்களுடைய மரக்கலங்கள் வந்து ஆற்றுத்துறைகள்
கலங்கி போகும்படி வந்து இருந்திருக்குன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. யவனர்கள் எதை கொண்டு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, யவனர்கள் அவங்க நாட்டில இருந்து பொண்ணு தங்கத்தை சுமந்து அதற்கு ஈடாக இங்கிருந்து மிளக ஏற்றி சென்றனர். இந்த செய்தி எதிர குறிப்பிட்டிருக்காங்கன்னா அகநானூறு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மிளகுன்னா நம்ம இந்த சுக்கு மிளகு நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா ரசத்துக்கு, பெப்பர். ஸோ அப்போ பெப்பர்னா வீட்டுக்குள்ளே தானே வச்சிருப்போம் அதை. அப்போ அகநானூறு அகத்தில் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே நிறைய யூஸ் பண்ணுவோம், அகநானூறு அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிய நாட்டு வளத்தை பெருக்கியதை கொற்கை துறைமுகம். பாண்டிய நாட்டு வளத்தை பெருக்கியது எது? கொற்கை துறைமுகம். ஏன்னா அங்க முத்து குளித்தல் மிகவும் சிறப்பாக நடந்ததை வெளிநாட்டு அறிஞர் குறிப்பிட்டிருக்காரு. யாருன்னா வெனிஸ் நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ குறிப்பிட்டிருக்காரு. இதுவும் புது புத்தகத்துல படிச்சிருப்போம். ஜிகேல கூட இது இருக்கும். இந்த லெசன் இந்த டீட்டெயில் இருக்கும். வெனிஸ் நாட்டறிஞர் மார்க்கோ போலோ பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டுல நடந்த முத்து குளித்தல் பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. மதுரை காஞ்சியும் சிறுபான் ஆற்றுப்படையும் கொற்கை முத்தை சிறப்பிக்கின்றன. ஸோ மதுரை காஞ்சி, மதுரை என்னாவே பாண்டியர்கள், அப்போ முத்தை சிறப்பித்து கூறுதுன்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இன்னொரு நூல்லையும் கொற்கை முத்து சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. என்ன நூல்னா சிறுபான் ஆற்றுப்படை. முத்துக்கள் சின்ன சின்னதா இருக்கு, முத்துக்கள் சின்ன சின்னதா இருக்கும், மதுரை முத்து சின்ன சின்னதா இருக்கும், சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்ற மாதிரி கூட அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்ட்டு எதுல சொல்லியிருக்காங்க? மதுரை காஞ்சி. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து எதுல சொல்லியிருக்காங்க? மதுரை காஞ்சி. முத்தன்னாவே மதுரை தான், முத்துக்கள்னாவே பாண்டிய மன்னர்கள் மதுரை தான். அப்போ மதுரை காஞ்சி. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அண்ணா மதுரை காஞ்சி. சேம் டைம் இந்த கொற்கை முத்துவை பத்தி வேற எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா சிறுபான் ஆற்றுப்படையிலையும் சொல்லியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் முக்கியமான டீட்டெயில் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். கடல் கடந்த தமிழ். தமிழில் கிரேக்கம். தமிழ்ல அரிசின்னு சொல்றோம், கிரேக்கத்துல ஒரைசா. கருவூர் கரோரா. காவிரி கபிரில். குமரி குமாரி. தொண்டி திண்டிஸ். மதுரை மதோரா. முசிறி முசிறில். கடலை குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள் பாத்தீங்கன்னா ஆலி, ஆற்களி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புனரி. மரக்கலத்தை குறிக்கக்கூடிய தமிழ் பெயர்கள் பாத்தீங்கன்னா கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பரி, ஓடம். கடல்ல போகக்கூடிய பெரிய களம் நாவாய். புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன. அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின. எதுல சொல்லியிருக்காங்க? பட்டினப்பாலை. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை எந்த பாடல் சொல்லுதுன்னா புறநானூற்று பாடல். தமிழகத்தில் பழங்காலத்துல நடைபெற்ற வணிகம் சிறப்பாக நடைபெற்ற துறைமுகங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா காவிரி, பூம்பட்டினம், முசிறி, கொற்கை. முசிறி யாருடைய துறைமுகம்னா சேர மன்னர்களுடைய துறைமுகம். பெரிய சுள்ளி என்ற பெரிய ஆறு யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யவனர்களுடைய மரக்கலங்கள் அங்க அதிகமாக வந்தது. யவனர்கள் பொன்னை சுமந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர் அன்னிட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? அகநானூறு. பாண்டிய நாட்டினுடைய வளத்தை பெருக்கியது எதுன்னு பாத்தீங்கன்னா கொற்கை துறைமுகம். இங்க முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றது அன்னிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா வெனிஸ் நாட்டறிஞரான மார்க்கோ போலோ சொல்லியிருக்காரு. கொற்கை முத்துவை பத்தி எந்தெந்த நூல்ல சிறப்பித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதுரை காஞ்சி, சிறுபான் ஆற்றுப்படை. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அன்னிட்டு எதுல சொல்றாங்க? மதுரை காஞ்சி. அடுத்து பாருங்க, கடற்கரையை அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களை என்னன்னு சொல்லுவாங்க? பட்டினம், பாக்கம் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த ஊர்கள்ல பெரும்பாலும் யார் இருந்தாங்க? வணிகர்கள் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. சோழ நாட்டின் துறைமுகமாக இருந்தது எதுன்னா காவிரி, பூம்பட்டினம் அல்லது பூம்புகார். இங்க சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தனன்றதை குறிப்பிடுறாங்க. ஸோ இதுவும் படிச்சிருப்போம். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி பண்ணியிருப்போம். தரை வழியே மிளகு வந்திருக்கும். இமயத்திலிருந்து மணிகளும் பொண்ணும் கொண்டு வந்திருப்பாங்க. குடகுமலையில பிறந்த சந்தனமும் அகிலமும், கொற்கை துறையில் பிறந்த முத்தும், கீழ்கடல்ல உண்டான பவளமும், கங்கையில உண்டான பொருள்களும், காவிரியால் உண்டான வளங்களும், ஈழ நாட்டிலிருந்து வந்த உணவுப் பொருள்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம்தான். ஈழ நாட்டிலிருந்து என்னது? உணவுப் பொருள். இமயமலத்திலிருந்து என்ன கொண்டு வந்தாங்க? மணிகளும் பொன்னும். அடுத்து பாருங்க, ஏற்றுமதி இறக்குமதி பத்தி சொல்லியிருக்காங்க. பழந்தமிழகத்தின் வணிக பொருள்களை பற்றிய குறிப்புகள்
பட்டினப்பாலையிலையும் மதுரை காஞ்சியிலையும் காணப்படுகின்றன. ரொம்ப முக்கியங்க. பழங்காலத்துல வாணிக பொருள்களை பற்றிய குறிப்புகள் வந்து எதுல பேசியிருக்காங்கன்னா பட்டினப்பாலையிலையும் மதுரை காஞ்சியிலையும். இங்கிருந்து ஏற்றுமதியான பொருள்கள், ஸோ நம்மளுடைய தமிழகத்திலிருந்து என்னென்ன பொருள்கள் ஏற்றுமதி ஆயிருக்குன்னா ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, இஞ்சி முதலிய குறிப்பிடத்தக்கவை. அதே நம்ம மற்ற நாட்டில இருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். அப்படி சீனத்துல இருந்து இறக்குமதி பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டும் சர்க்கரையும். கரும்பு வந்து யாருடைய காலத்தில் சீனாவில இருந்து கொண்டு வரப்பட்டது தமிழகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதியமானினுடைய முன்னோர்கள் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் பண்ணிட்டு பாடியவர் யாருன்னா பாரதி. மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என சொன்னவர் வந்து பாரதி. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம் இந்த பேஜ்ல. சோழ நாட்டின் துறைமுகம் எதுன்னா காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார். சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் எங்கிருந்ததுன்னா இந்த பூம்புகார் துறைமுகத்துல வந்து இருந்தது. கடல் வழியே வந்து எது வந்தது? குதிரைகள். மிளகு வந்து எதன் வழியாக வந்தது? தரை வழியே வந்தது. மணிகளும் பொன்னும் எங்கிருந்து வந்ததுன்னா இமயத்திலிருந்து வந்தது. அடுத்து வந்து சந்தனமும் அகிலும் வந்து குடகு மலையிலிருந்து வந்தது. முத்து வந்து எந்த துறைமுகம்னா கொற்கை துறைமுகத்திலிருந்து வந்தது. பவளம் வந்து கீழ்கடல். கங்கையில வந்து உண்டான பொருள்களும் காவிரியில் உண்டான வளங்களும். கங்கை வந்து பொருள்கள், காவிரி வந்து வளங்கள். உணவுப் பொருள்கள் எங்கிருந்து வந்ததுன்னா ஈழ நாட்டிலிருந்து வந்தது. பழந்தமிழகத்தின் வாணிக பொருள்களை பற்றி குறிப்புகள் எந்தெந்த நூல்ல இருக்குன்னா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. அப்போ ஏற்றுமதியான பொருள்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, இஞ்சி. சீனத்துல இருந்து என்னென்ன இறக்குமதி பண்ணாங்கன்னா பட்டும் சர்க்கரையும். யாருடைய காலத்துல கரும்பு வந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்க சீனாவில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அதியமானின் முன்னோர்கள் காலத்தில். மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் பண்ணிட்டு யார் கனவு கண்டாங்க? பாரதி. கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் வந்து தொல்காப்பியம். கடலில் செல்லும் பெரிய களம் எதுன்னா நாவாய். காவிரி பூம்பட்டினத்துல சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கும் வந்து இருந்தது. சேரநாடு முசிறி துறைமுகம். சேர நாட்டுக்கான துறைமுகம் முசிறி. சோழ நாட்டுக்கான துறைமுகம் காவிரி பூம்பட்டினம். பாண்டிய நாட்டுக்கான துறைமுகம் வந்து கொற்கை. மரபு தொடர்களை சொற்றொடர்களில் அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க. கைவந்த கலை, அவளுக்கு பாடல் பாடுவது கைவந்த கலை, அவனுக்கு எழுதுவது கைவந்த கலை. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரியும்னா என்ன சொல்லுவோம்? கைவந்த கலை அப்படின்னு சொல்லுவோம். அத்தி பூத்தார் போல அப்படின்றது எப்பொழுதாவது அத்தி பூத்தார் போலன்னா அத்தி பூத்தார் போல இதை சொல்லிட்டாப்பா, அத்தி பூத்தார் போல வாயை திறந்து பேசிட்டான் அப்படி. அப்போ எப்போதாவது ஒரு வாட்டி நிகழ்றதை வந்து அத்தி புத்தார் போல். உள்ளங்கை நெல்லிக்கனின்னா தெளிவு, வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயத்தை தான் உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவோம், தெளிவு. நாவாய்களை வங்கம் என்று கூறுவர்ன்றது களம். நாவாய்கள் வங்கம் அப்படின்னுட்டும் சொல்லுவோம், களம் அப்படின்னுட்டும் சொல்லுவோம். கிரேக்கரையும் ரோமானியர்களையும் தமிழர் வந்து எப்படி அழைத்தாங்க? யவனர் அப்படின்னு அழைச்சாங்க. திரை இரு பொருள் எழுதுக. திரை என்ன? திரையரங்குகள், அலை. கலிங்கம் என்ன? ஆடை. ஒரிசா, இப்போ இருக்கக்கூடிய ஒடிசா சொல்றோம் இல்லையா, ஒரிசா ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மாநிலத்தை வந்து இதுக்கு முன்னாடி கலிங்க நாடு அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. கலை என்ன? ஓவியக்கலை, கலைதல். கவி என்ன? கவிஞர். கவி என்ற வார்த்தைக்கு குரங்கு என்ற பெயரும் வந்து இருக்கு. குறிஞ்சி என்ன? மலையும் மலை சார்ந்த இடம். முல்லை என்ன? காடும் காடு சார்ந்த இடம். மருதம் என்ன? வயலும் வயல் சார்ந்த இடம். நெய்தல் என்ன? கடலும் கடல் சார்ந்த இடம். பாலை என்ன? மணலும் மலர் சார்ந்த இடம். பாலை நிலம் வந்து ஒரு வறண்ட நிலப்பகுதி. ஸோ கெல்லர் நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லை, அதனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் இந்த பேசிக் டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கெல்லரை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு பாராட்டு பெறுகிறார்ன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்குறள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. பொறியின்மைன்னா இந்த உடம்பு, மெய், கண்ணு, காது இதெல்லாம் இல்லாம இருப்பாங்க இல்லையா, ஹேண்டிகேப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு பழியான விஷயம் வந்து கிடையாதான். அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் வந்து ஒரு பழியான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. பொறியின்மை என்ன? இந்த ஐம்பொறிகள், கண்ணு, மூக்கு, உடம்பு, காது, இதை பத்தி வந்து சொல்றாங்க, ஐம்பொறிகள்.
பிரெய்லி நூல்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த நூலகம் நோக்கி கூட பிரெய்லி நூல்கள் வந்து தரைத்தளத்தில் அமைச்சிருப்பாங்க. பார்வை திறனற்றவங்க வந்து படிக்கலாம். ஏன் அதுக்கு பிரெய்லி அப்படின்னு பேர் வந்ததுன்னா, பார்வையற்றோருக்கான எழுத்து முறையை உருவாக்கியவர் யாருன்னா பிரெய்லி என்ற ஒரு நபர். அதனால அது அப்படியே பிரெய்லி அப்படின்ட்டு வந்துட்டு. அடுத்து வந்து இலக்கணம், யாப்பு, செய்யுள் உறுப்புகள். நம்ம புது புத்தகத்திலையும் இது டீட்டெயிலாக வந்து படிச்சிருப்போம். அதனால நம்ம படிக்கும் போதே ரிவைஸ் பண்ற மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். செய்யுள் உறுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. செய்யுள் உறுப்புகள் அப்படின்னு கேட்டாலும் யாப்பு உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டாலும் 6 தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, அசை, சீர், தலையடி, தொடை. யாப்பு அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாப்புன்றது செய்யுள் அப்படின்னு சொல்லுவோம். பட் யாப்புக்கான பொருள் வந்து யாக்கப்படுவது, கட்டப்படுவது அப்படின்ற பொருள்ல வந்து வருது. எழுத்து அன்னிட்டு எது சொல்லுவோம்னா, குரில் எழுத்து, நெடில் எழுத்து, மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இதை வந்து எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அசைன்னா 2 வகைப்படும். அந்த 2 வகை என்னன்னா நேரசை, நிறையசை. எழுத்தானது தனியாகவோ அல்லது பல சேர்ந்தோ ஓசையுடன் அசைந்து நிற்பது தான் வந்து அசை. ஒரு எழுத்து தனித்து வந்தாலும் வந்து அதுக்கு வந்து அசை இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வந்தாலும் வந்து அதுக்கு அசை இருக்கும். அப்படி அசை எத்தனை வகைப்படும்னா நேரசை, நிறையசை. நேரசை என்னன்னு சொல்லி எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு குறில் எழுத்து தனித்து வந்தா நேரசை, குறிலும் ஒற்றும் சேர்ந்து வந்தா நேரசை. நெடில் எழுத்து தனித்து வந்தா நேரசை, நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வந்தா நேரசை. நிறையசை, நிறையசை என்னன்னு பாத்தீங்கன்னா, குறில் எழுத்துக்கள் 2 குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வந்தா நிறையசை. அந்த 2 குறில் எழுத்துக்களோட ஒற்று சேர்ந்து வந்தா அது வந்து நிறையசை. அப்புறமா குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்தா நிறையசை. குறில் நெடிலோட சேர்ந்து ஒரு ஒற்றெழுத்து வந்தா அது வந்து நிறையசை. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து படிச்சிருப்போம். அதனால அப்படியே ரிவைஸ் பண்ற மாதிரி அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன். சீர் வந்து பாத்தீங்கன்னா அசைகள் தனித்தும் இணைந்தும். மேல வந்து நிறையசை, நேரசை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த அசைகள் வந்து தனித்தும் இணைந்தும் கூடி அடுக்கு உறுப்பாக அமைவது தான் வந்து சீர் எனப்படும். அப்போ சீரன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரசை, நிறையசை அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அசைகள் வந்து தனித்தும் இணைந்தும் கூடி அடுக்கு உறுப்பாக அமைவது தான் வந்து சீரு. இந்த சீரை வந்து எத்தனை வகை இருக்குன்னா 4 வகை. அசை 2 வகை, நேரசை, நிறையசை. சீரு வந்து 4 வகை. அந்த 4 வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். ஓரசை சீரன்னா நம்ம படிச்சிருப்போம். வெண்பாவின் ஈற்றில் நேரசை, நிறையசை இல்ல ஏதேனும் ஒன்று தனித்து நின்று சீராய் வந்து அமைகிறது தான் வந்து ஓரசை சீர். இந்த ஓரசை சீர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருக்குறள் எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த நாலன்னா அதற்கான வாய்ப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நேர். நாலன்னா நேர் வந்ததுன்னா அதற்கான வாய்ப்பாடு வந்து நாள். நிறை வந்ததுன்னா அதற்கான வாய்ப்பாடு வந்து மலர். நேர்பு வந்ததுன்னா அதற்கான வாய்ப்பாடு காசு. நிறைவு வந்ததுன்னா பிறப்பு. நிறைவு வந்ததுன்னா அதற்கான வாய்ப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்பு. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, அந்த குறள்ல கடைசியா இருக்கக்கூடிய எண்ன்றது வந்து என்ன வரும்? ஒரு குறிலும் ஒற்றும் சேர்ந்து வந்தா நேர். நேருக்கான வாய்ப்பாடு நாள். அடுத்து திருக்குறள் வந்து பாருங்க, கடைசியில இருக்கக்கூடிய படும் வந்து 2 குறிலும் ஒற்றும் சேர்ந்து வந்தா அதற்கான வாய்ப்பாடு வந்து நிறை. நிறைக்கான அதற்கான இது வந்து என்ன சொல்லுவோம்? நிறைன்னு சொல்லுவோம். நிறைக்கான வாய்ப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா மலர். தேர்ட் ஒன் வந்து பாருங்க, நாடு. நாடு என்ற வார்த்தையில ஊல கடைசியில இருக்கக்கூடிய அந்த லெட்டர் டூ, கீழே இருக்கக்கூடிய 4th ஒன் கூ, இப்படி இட்டுக்குட்டல் ஊ, இக்குக்குட்டல் ஊல வந்து முடிஞ்சா அதற்கான வாய்ப்பாடு வந்து காசு அல்லது பிறப்பு வரும். அதுக்கு வந்து அலகிடுதல் இட்டோம்னா நேர்பு அல்லது நிறைவு தான் வரும். நேர்புன்றது தேர்ட் ஒன்னுக்கு எப்படி வந்ததுன்னா, இப்போ அந்த டூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டரை மட்டும் கன்சிடர் பண்ணணும். அப்போ நெடில் எழுத்து தனித்து வந்து அது என்னது? நேர். அப்போ அந்த ஊல முடியறதால அதற்கான வாய்ப்பாடு வந்து நேர்பு. நேர்புக்கான இது வந்து காசு. அடுத்து வந்து 4th ஒன் உலகு. லாஸ்ட்ல வந்து ஊல முடியறதால அப்போ வந்து பூல தான் வந்து நேர்போ நிறைபோ வரும். அந்த கூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களை வந்து பார்க்குறோம். 2 குறில் எழுத்துக்கள் வந்திருக்கு. 2 குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வந்து அது என்னன்னு பார்த்தோம்? நிறை. அப்போ வந்து இது நிறைவு. நிறைவுக்கான வாய்ப்பாடு வந்து பிறப்பு. ஈரசை சீர் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அந்த ஈரசை சீர் வந்து ஈரசை சேர்ந்து ஒரு சீர் ஆவது ஈரசை சீர். இந்த நேரசை, நிறையசைன்றது
சீர் வந்து ரெண்டு வகைப்படும், நேரசை நிறையசைன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த சீர்கள் நேர் நேர் தேமா, நேர் நிறை புளிமா இப்படி வர்றது தான் வந்து ஈரசை சீர் அப்படின்னு சொல்றாங்க. ஈரசைகள் சேர்ந்து வர்றது ஈரசை சீர். அப்படி எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். இதை வந்து மாச்சீர் 2 விளச்சீர் 2 அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தேமா புளிமா மாலை முடிகிற மாதிரி 2 வந்திருக்கு, கருவிலம் கூவிலம் அப்போ விளச்சீர்வம் 2 இருக்குன்றதை மீன் பண்றாங்க. ஈரசை சீர் 4 வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவுக்கு உரியது. ஈரசை சீர் வந்து 4மே இந்த தேமா புளிமா கருவிலம் கூவிலம் பார்த்தோம் இல்லையா, இது வந்து எதுக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆசிரியப்பாவுக்கு உரியவை அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து மேலும் எப்படி வழங்குறாங்கன்னா இயற்சீர் எனவும் ஆசிரிய உருச்சீர் எனவும் வழங்குறாங்க. எது இந்த ஆசிரியப்பாவை இந்த மேல இருக்கக்கூடிய ஈரசைச்சீரான 4 தேமா புளிமா கருவிலம் கூவிலம் வந்து ஆசிரியப்பாவுக்கு உரியவை. இதை வந்து இயற்சீர் எனவும் ஆசிரிய உருச்சீர் எனவும் வந்து வழங்குறாங்க. அடுத்து வந்து மூவசைச்சீர். மூவசைச்சீர் எத்தனை இருக்குன்னா 8. மூவசைச்சீர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேர் நிறையோட கடைசியில நேர் சேரும், அது போல ஒரு 4 வரும். அதே போல இதோட கடைசியில நிறை சேர்ந்து ஒரு 4 வரும். அப்போ மூவசைச்சீர் வந்து மொத்தம் 8. கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. காய்ச்சீர்கள் வந்து 4. அந்த நேரோட கடைசியில நேர் எல்லாத்துலயும் சேர்ந்ததுன்னா அது காய்ச்சீர்கள். அதே அந்த நேர் நேர் தேமான்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல நிறை சேர்ந்ததுன்னா அது தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி. அப்போ மூவசைச்சீர்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா காய்ச்சீர்ல 4, கனிச்சீர்ல 4 மொத்தம் வந்து 8 இருக்கு. இவை வஞ்சிப்பாவுக்கு அதாவது முதல்ல இருக்கக்கூடிய காய்ச்சீர்கள் வந்து வெண்பாவுக்கு உரியதால வெண்பா உரிச்சீர் அப்படின்னு கூறுறாங்க. காய்ச்சீர்கள் 4 வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவுக்கு உரியதால வெண்பா உரிச்சீர், வெண்பா உரிச்சீர். அடுத்து இருக்கக்கூடிய கனிச்சீர். கனிச்சீர் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிப்பாவுக்கு உரியதால வஞ்சி உரிச்சீர் அப்படின்னு அழைக்கிறாங்க. வஞ்சி உரிச்சீர். இந்த வெண்பா உரிச்சீர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா காய், இப்ப ஏதோ ஒரு காய்னா வெண்பான்றது ஒரு பொண்ணு பேரு தானே, அப்போ வந்து பொண்ணுங்க தான் காயெல்லாம் கட் பண்ணி சமைப்பாங்க. அப்போ வெண்பா உரிச்சீர். காய்ச்சீர் நாங்கன்னாவே அது வெண்பா உரிச்சீர், வெண்பாவுக்கு உரியதால வெண்பா உரிச்சீர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கனி. கனி என்ன பழம். பழம்னா அப்போ எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. அப்போ வந்து இப்போ ஒரு 4 பழம் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னா வஞ்சகமா எப்படியாவது அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க, வஞ்சகமா நினைப்பாங்க. வஞ்சி உரிச்சீர், வஞ்சி உரிச்சீர். இந்த கனிச்சீர்கள் வந்து வஞ்சிப்பாவுக்கு உரியதால வஞ்சி உரிச்சீர் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4 அசைச்சீர். இப்போ மூவசைச்சீர் வந்து பார்த்தோம் இல்லையா, அது போல 4 அசைச்சீர் வந்து 16 இருக்குன்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மூவசைச்சீர் 8ஓட வந்து நேரசை நிறையசைகளை வந்து தனித்தனியாக சேர்க்கிறதால 4 அசைச்சீர் வந்து எத்தனை தோன்றுதான் 16 வந்து தோன்றுது. இந்த 4 அசைச்சீரை வந்து வேற எப்படி சொல்றாங்கன்னா பொதுச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. 4 அசைச்சீரை வந்து வேற எப்படி குறிப்பிடுறாங்கன்னா பொதுச்சீர். ஸோ இதை மட்டும் குயிக்கா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். செய்யுள்களின் உறுப்புகள் அல்லது யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனைன்னா 6. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, அசை, சீர், தலையடி, தொடை. யாப்பு அண்ணா செய்யுள். யாப்பு என்றதுக்கான பொருள் வந்து ஆக்கப்படுவது, கட்டப்படுவது. எழுத்து அண்ணா குறில் நெடில் மெய் ஆயுதம். அசை வந்து 2 வகைப்படும், நேரசை நிறையசை. குறில் எழுத்து தனித்தோ நெடில் எழுத்து தனித்தோ வந்தா நேரசை. குறில் எழுத்தோட ஒற்றும் நெடில் எழுத்தோட ஒற்றும் சேர்ந்து வந்தா நேரசை. குறில் 2 குறில்கள் தனித்து வருது, இல்ல 2 குறிலோட ஒற்று சேர்ந்து வந்தா நிறையசை. குறிலும் நெடிலும் வருது, குறில் நெடிலோட ஒற்றும் சேர்ந்து வருதுன்னா நிறையசை. சீர் வந்து எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர். ஓரசைச்சீர்க்கான வாய்ப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நேர் அண்ணா நாள், மலர் நிறை அண்ணா மலர், நேர்பு அண்ணா காசு, நிறைவு அண்ணா பிறப்பு. ஈரசைச்சீர் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. அந்த 4 என்னன்னு பாத்தீங்கன்னா தேமா புளிமா கருவிலம் கூவிலம். மாச்சீர் 2, விளச்சீர் 2. ஈரசைச்சீர் 4 வந்து எந்த பாவுக்கு உரியவை என்ன ஆசிரிய பாவுக்கு உரியவை. இதை வந்து இயற்சீர் எனவும் ஆசிரிய உரிச்சீர் எனவும் வழங்கப்படும். மூவசைச்சீர்கள் எத்தனை இருக்குன்னா 8 இருக்கு. காய்ச்சீர்கள் 4, கனிச்சீர்கள் 4. காய்ச்சீர் வந்து எதற்கு உரியதுன்னா வெண்பாவுக்கு உரியதால வெண்பா உரிச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிச்சீர்கள் வந்து வஞ்சிப்பாவுக்கு உரியதால வஞ்சி உரிச்சீர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 4 அசைச்சீர் எத்தனை இருக்குன்னா 16. இது வேற எப்படி அழைப்பாங்கன்னா பொதுச்சீர் அப்படின்னும் அழைப்பாங்க.
அடுத்து விடுபட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதை வந்து எப்படி அந்த குறில் நெடில் தனித்து வந்தால் என்ன வரும்ன்றதை பேஸ் பண்ணி அதுக்கு வாய்ப்பாடு எழுத சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. மெய்யும் ஆயுதமும் யாப்பில் ஒற்றெழுத்து என குறிக்கப்படும். யாப்பில் வந்து மெய்யெழுத்தையும் ஆயுத எழுத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். காய்ச்சீர்கள் எத்தனை இருக்கு? 4 வந்து இருக்கு. தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர்கள் எதுன்னா மாச்சீர். மாச்சீர் என்ன? கனிச்சீர், காய்ச்சீர் என்ன? முச்சீர்கள் வந்துடும். மாச்சீர் தான் 2 சீரு, தேமா புளிமா. ஸோ அப்போ வந்து மாச்சீர். வெண்பாவில் உயர்வு என்னும் ஈற்றுச்சீரில் வரும் ஓசையின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வுக்கு. ஸோ ஊல வந்து முடியுதா? ஊல வந்து முடியுதா? அப்போ நேர்பு அல்லது நிறைவு வரும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் பார்க்குறோம். 2 குடிலெழுத்துக்கு அடுத்து ஒற்று வந்தா நிறை. அப்போ நிறைவு. நிறைவுக்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு. அடுத்து அலகிடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டி நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. சேம் டைம் கீழே இன்னொரு குறள் கொடுத்துட்டு அதுக்கு வந்து வாய்ப்பாடு எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, அணி 2 அணிகளை பத்தி பேசியிருக்காங்க. இல்பொருள் ஊமை அணி, வேற்று பொருள் வைப்பணி. கீழே வந்து அவள் நடந்து வந்தாள், அவள் அன்னம் போல் நடந்து வந்தாள். இது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து அவள் நடந்து வந்தாள்ன்றது இயல்பாக நடைபெறக்கூடிய விஷயம். இரண்டாவது இருக்கக்கூடிய அவள் அன்னம் போல் நடந்து வந்தாள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாத ஒரு விஷயம். உலகத்துல வந்து எந்த பொண்ணும் வந்து அன்னம் போல் ஒரு பறவையை போல நடந்து வரமாட்டான். இருந்தாலும் அந்த வரிகளை அழகுபடுத்தணும்ன்றதுக்காக பாடல்கள்ல இப்படி காணப்படக்கூடிய அழகுதான் வந்து அணி அப்படின்னு சொல்றாங்க. இல்பொருள் ஊமை அணி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் இல்லாத பொருளை ஒன்றுனுக்கு ஊமையாக்கி கூறுவதுதான் வந்து இல்பொருள் ஊமையணி. எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளி தெற்று. அன்பு இல்லாத வாழ்க்கை, உயிர்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாலைவனத்துல வந்து பட்ட மரம் இருக்கும் இல்லையா, அது வந்து தளிர் விட்டது போன்றது அப்படின்றாங்க. பாலைவனத்துல பட்ட மரம் தளிர் விக்குமா? நடக்காத காரியம். அது போல அன்பு இல்லாத உயிர்களுடைய வாழ்க்கையும் வந்து அது போலதான் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த குறள் கொடுத்துட்டு இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா தற்றுன்றது ஊம உருபு. அப்போ ஊமை அணின்றதை கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதுல இது பர்டிகுலரா என்னன்னு பாத்தீங்கன்னா இல்பொருள் ஊமை அணி. ஏன்னா பட்ட மரம் எப்பவுமே வந்து தளிர்க்காது. அதனால இதுல இல்பொருள் ஊமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்க, வேற்று பொருள் வைப்பணி. வேற்று பொருள் வைப்பணி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா புலவர் அவருடைய கருத்தை நிலைநாட்ட வந்து உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளிலும் விளக்குவதனை வேற்று பொருள் வைப்பணி அப்படின்னு சொல்றோம். இப்போ புலவர் ஒரு விஷயத்த வந்து சொல்ல வர்றாரு. அப்போ அவர் சொல்ல வர்ற விஷயம் சிறப்பு பொருள். அந்த சிறப்பு பொருளுக்கு வந்து எதோட வந்து ஒப்பிட்டு குறிப்பிடுவாருன்னா உலகமே தெரிஞ்ச ஒரு பொது பொருளை வந்து ஒப்பிட்டு வந்து குறிப்பிடுவாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேற்று பொருள் வைப்பணி என்பர். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. உரை முடிவு காணான் இளையோன். உரை முடிவு காணான் இளையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா கரிகாலன் வந்து இளம் வயதிலேயே வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த தீர்ப்பும் வந்து எல்லாருமே ஏற்கக்கூடிய நல்ல வகையில இருக்கும். அப்ப எல்லாருமே வியப்புடுறாங்க. இப்ப வந்து இது வந்து கவிஞர் வந்து சிறப்பு பொருளா சொல்றாரு. கரிகாலன் இளம் வயதிலேயே வந்து தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வழங்கினார்ன்றது. இது எதோட கம்பேர் பண்றாருன்னா கரிகாலன்ன்றது சோழ குலத்துல வந்தவங்க இல்ல, அவங்க குலத்துல வந்தவங்க வந்து நீதி வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பொதுவான கருத்தோட வந்து கம்பேர் பண்ணுவாரு. அப்ப பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளையும் விளக்குறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா வேற்று பொருள் வைப்பணி. வேற்று பொருள் வைப்பணி. இல்பொருள் ஊமை அணி அப்படின்னா உலகில் இல்லாத பொருளை ஒன்றுக்கு ஊமையாக்கி கூறுவது இல்பொருள் ஊமை அணி. வேற்று பொருள் வைப்பணினா பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளையும் விளக்குவது வந்து வேற்று பொருள் வைப்பணி. உலகில் இல்லாத பொருளை உவமித்து கூறுவது என்னன்னு பாத்தீங்கன்னா இல்பொருள் ஊமை அணி. கருதிய பொருளை நிலைநாட்ட சிறப்பு பொருளை பொது பொருளாலும் பொது பொருளை சிறப்பு பொருளாலும் கூறி விளக்குவது வந்து வேற்று பொருள் வைப்பணி. அடுத்து வந்து பாருங்க தொகை சொற்கள். தொகை சொற்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஐந்திணை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்திணை என்றது ஒரு தொகை சொல். அது விரிவா எப்படி வரும்? குறிஞ்சி திணை, முல்லைத்திணை, மருதம், நெய்தல், பாலை. முக்கணி அண்ணா மாப்பலா வாழை. நாற்படை அண்ணா தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. 5 இலக்கணம் அண்ணா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அரிசுவை அண்ணா இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு.
இருதிணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை. முப்பால் அண்ணா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். நாற்றிசை அண்ணா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஐம்பால் அண்ணா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். அடுத்து தமிழ் எண்களுடன் பொருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வள்ளலாருடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறுதேனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லியிருக்காரு. இந்த மண்ணுலகத்துல உயிர்கள் எல்லாம் வருந்துறதையோ அவர் அவர் கண்ணாலேயோ செவியாலேயோ, கண்ணால பாக்குறாரு இல்ல செவியால கேட்கிறாருன்னா அதை அவரால் சகிக்கவே முடியாது என்றத யார் சொல்றாங்க? வள்ளலார் அவர்கள் சொல்றாரு. அடுத்து பாருங்க, தமிழ் பழமொழி. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். கம்பன் வீட்டுல இருக்கக்கூடிய கட்டுத்தறி கூட கவிப்பாடுமா? கல்லிலே நார் உரிக்க முடியுமா? கல்லுல நார் உரிக்க முடியாது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன். ஸோ வெண்ணெயில இருந்து நெய்யை உருவாக்கிடலாம். ஆனா வெண்ணெய் வச்சுட்டு நெய் வேணும்னுட்டு அலைவாங்க. ஸோ வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன். தர்மம் தலை காக்கும். அடுத்து பாருங்க, செய்யுள்ல உரைநடை பேச்சு. செய்யுள் உரைநடை பேச்சு இது எல்லாமே இயல் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இசை தமிழ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இசையோடு பாடுவதற்கென்றே எழுதப்பட்ட இசை பாடல்கள் தான் இசை தமிழ். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இசை வேறு இசை தமிழ் வேறு அப்படின்னு சொல்றாங்க. இசை கலைஞர்கள் குழல் யாழ் போன்ற கருவிகளில் வாசிப்பதுதான் இசை. ஓதுவர் பாடும் தேவார பாடல் இசை தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டியம் ஆடும் போது பாடுவதற்கென்றே ஏற்றப்பட்ட பாடல்களே நாடக தமிழ். நாட்டியம் ஆடுறப்போ அதுக்காகவே ஏற்றப்பட்ட பாடல்கள் தான் நாடக தமிழ் அப்படின்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நாடகம் என்பது இக்காலத்து நாடகம் திரைப்படங்களில் பேசப்படும் உரையாடல் என்று சிலர் கருதுறாங்க. அது கிடையாது அப்படின்றாங்க. நாடக தமிழ் பாடல்கள் நாட்டியத்திற்குரிய மெய்ப்பாடுகளுக்கு இடம் தரும் வகையில அமைந்திருக்கும் அப்படின்றாங்க. அப்ப நாடக தமிழ் என்ற பாடல்கள் நாட்டியத்திற்குரிய மெய்ப்பாடுகளுக்கு இடம் தரும் வகையில அமைந்திருக்கும். இயல் தமிழனா செய்யுள் உரைநடை பேச்சு. இசை தமிழ்னா இசையோடு பாடுவதற்கென்றே எழுதப்பட்ட தமிழ் பாடல்கள் தான் இசை தமிழ். இசை வேறு இசை தமிழ் வேறு. இசை என்ன? கலைஞர்கள் குழல் யாழ் போன்ற கருவிகள்ல வாசிக்கிற மூலமா கிடைக்கிறது இசை. அதே இசை தமிழ்னா ஓதுவார் பாடும் தேவார பாடல் இசை தமிழ். நாட்டியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடக தமிழ் அப்படின்னா நாட்டியம் ஆடும் போது அதற்கண்ணிட்டே ஏற்றப்பட்ட பாடல்களை தான் நாடக தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. நாடக தமிழ் பாடல்கள் நாட்டியத்திற்குரிய மெய்ப்பாடுகளுக்கு இடம் தரும் வகையில அமைந்திருக்கும். அடுத்து ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூல் யாருடையதுன்னா குன்றக்குடி அடிகளார். இது புது புத்தகத்திலையும் பார்த்திருப்போம். ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்றது யாருடையதுன்னா குன்றக்குடி அடிகளார். அகர வரிசையில் எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அந்த நா வரிசை, ஞா வரிசை, மா வரிசை, வே வரிசை அது பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னவங்க யாருன்னா தமிழ் மூதாட்டியான ஔவையார். பழந்தமிழர்களுடைய கடற்பயணத்தை தொல்காப்பியம் என்னன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. முன்னீர் வழக்கம். சேர மன்னர்களுக்குடைய துறைமுகம் முசிறி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றது பூங்குன்றனார். கடல்ல செல்லும் பெரிய களம் நாவாய். வெனிஸ் நாட்டை சேர்ந்த பயணி யாருன்னா மார்க்கோ போலோ. இவர் பாண்டியர்களுடைய முத்து வளத்தை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. பாண்டிய நாட்டின் வளம் பெருக்கிய துறைமுகம் எதுன்னா கொற்கை. சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது பட்டு சர்க்கரையை இறக்குமதி செஞ்சிருப்போம். பௌவம் என்பது எதை குறிக்கும்னா கடல். அடுத்து பாருங்க, காத்தில் என்றது தப்பு. அது கரெக்டா எப்படி வரும்? காற்றில். முழிக்கிறது கிடையாது, விழிக்கிறது. பெஞ்ச இல்ல பெய்த. எண்ணெய் இல்ல எண்ணெய். எண்ணெய் நே வரும். ஸோ நே வரும். இங்க நை கொடுத்திருக்காங்க, வராத பார்த்துக்கோங்க. போர்த்திய இல்ல போர்த்திய. இரு வரணும். போர்த்திய. வெயிலில் இல்ல வெயில். வெயில் கிடையாது, வெயில். ஸோ இது ஒரு பழமொழி மாதிரி. மனம் இருந்தால் வலியுண்டு. மனம் இருந்தால் வலி உண்டு. அதனால மட்டும் அதை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்க. அது தெரிஞ்சுக்கோங்க. மனம் இருந்தால் வலியுண்டு.
உள்நாட்டு வாணிகத்தை விட அயல் நாட்டு வாணிகத்திலேயே வருவாய் மிகுதி. வருவாய் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வரவு. திரவியம், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஸோ திரவியம் என்றது எதை மீன் பண்ணுதுன்னா செல்வம். யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேளிர் என்றது என்ன பொருள் தருதுன்னா உறவினர். எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் உறவினர் தான். யாதும் ஊரே யாவரும் கேளிர். பழந்தமிழரின் கடமைகளில் ஒன்று பொருளீட்டுதல். பொருளீட்டுதல்னா பொருள் வந்து பெருக்குதல், அதிகப்படுத்துறது செல்வத்தை. அவ்வளவுதாங்க. இதோட இந்த இயல் வந்து முடியுது. டேர்ம் 1 வந்து முடியுது. தேங்க்யூ.